திருக்குறள் அதிகாரம் 52 தெரிந்து வினையாடல். குறள் 511. நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். விளக்கம்: ஒரு செயலை செய்வதால் வரும் நன்மையையும் அதனால் ஏற்படக்கூடிய தீமையையும் சீர்தூட்டி பார்த்து நன்மையை மட்டுமே விளைவிக்கக்கூடிய குணமுடையவனையே அந்த பணியை செய்யுமாறு ஏவுதல் வேண்டும். மகாபாரதம். சுப அசுப பரீக்ஷாக்னம் ஹிதகாரிணமேவ ச யோ வித்யாத் புருஷம் ராஜன் ச கார்யேஷு நியோஜயேத். விளக்கம்: மன்னனே, எது சுபம் நன்மை, எது அசுபம் தீமை என்பதை ஆராயும் அறிவுடையவனையும், பரீக்ஷாக்னம் எப்போதும் நன்மையையே செய்ய விரும்புபவனையும் ஹிதகாரிணம் எனக் கண்டறிந்து அவனிடம் பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டும். மனுஸ்மிருதி. கர்மணா பரிணாமம் ச தோஷம் குணம் அதோபி வா விபாசயேத் நரக பிராக்னக தமேவ வரோ நயக. விளக்கம்: ஒரு செயலின் முடிவில் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை முன்கூட்டியே அறியும் அறிவுடையவன் எவனோ அவனே ஒரு காரியத்தை செய்ய தகுதியானவன். அத்தகைய அறிவுடைய அதிகாரியே மன்னனின் விருப்பங்களை நிறைவேற்ற வல்லவன். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 511 உள்ள நலம் புரிந்த தன்மையான் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் விவேகம் மற்றும் கர்மயோகம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. விவேகம் டிஸ்கிரிமினேஷன். சனாதன தர்மத்தில் விவேகம் என்பது நித்திய அனித்திய வஸ்து விவேகம் என பிரித்தறிதல் என்பதாகும். ஒரு அதிகாரிக்கு தன் செயலின் நீண்டகால விளைவுகளை நன்மை தீமை என பிரித்தறியும் விவேகம் இருக்க வேண்டும் என்பதை வள்ளுவர் நாடி என்ற சொல்லால் குறிக்கிறார். சத்வகுணம் பியோர் இன்டென்ட். சனாதன தர்மம் கூறும் நலம் புரிதல் என்பது வெறும் கடமை அல்ல, அது ஒரு தவம் போன்றது. நன்மையையே செய்ய வேண்டும் என்ற சத்வகுணம் மேலோங்கியிருப்பவர் எந்த சூழ்நிலையிலும் சுயநலத்திற்காக தீய வழியில் செல்லமாட்டார். ஹித அஹித ஞானம். வேதாந்தத்தில் ஒரு செயலை தொடங்கும் முன் அதன் ஹிதம் நன்மை மற்றும் அஹிதம் தீமை ஆராயப்பட வேண்டும். வள்ளுவர் இதனையே நன்மையும் தீமையும் நாடி என்கிறார். எவன் ஒருவன் சமூகத்திற்கும் அரசுக்கும் ஹிதம் செய்பவனோ அவனே ஒரு காரியத்தை ஆளத் தகுதியானவன். அத்தகைய அறிவுடைய அதிகாரியே மன்னனின் விருப்பங்களை நிறைவேற்ற வல்லவன். குறள் 512. வாரிப் பெருக்கி வளம்படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை. விளக்கம்: வருவாய் வரும் வழிகளை உண்டாக்கி அந்த வருவாயைக் கொண்டு நாட்டின் வளத்தை பெருக்கி அரசுக்கு வரும் இடையூறுகளை ஆராய்ந்து நீக்க வல்லவனே ஒரு செயலை செய்யத் தகுதியானவன். மகாபாரதம். ஆயம்ச விபுலம் கிருத்வா வர்த்தயேத் அபயேன ச விக்னான்ச சமயேத் சர்வான் ச காரியக்ஷம உச்யதே. விளக்கம்: வருவாயை பெரிய அளவில் பெருக்கி மக்களுக்கு பயமில்லாத வகையில் வளத்தை வளர்த்து வரும் தடைகள் அனைத்தையும் விக்னான்ச முன்கூட்டியே அறிந்து நீக்குபவனே ஒரு காரியத்தை செய்யக்கூடியவன். காரியக்ஷம உச்யதே. மனுஸ்மிருதி. வாரி மார்க்கான் வினிர்மாய சஸ்ய சம்பத்தி வர்தனாத் ஆபதஹ பிரதிகாரேண சக்ரம் ராஜ்யஸ்ய தாரயேத். விளக்கம்: வருவாய் வரும் வழிகளை உருவாக்கி விவசாயம் மற்றும் நாட்டின் செல்வத்தை வளர்த்து வரக்கூடிய ஆபத்துகளுக்கு ஆபதக பரிகாரம் காண்பதன் மூலமே ஒருவன் நாட்டின் சக்கரத்தை சுழற்ற வேண்டும், நிர்வாகம் செய்ய வேண்டும். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 512 உள்ள 3 நிலைகள் சனாதன தர்மத்தின் அர்த்த சாஸ்திர நுணுக்கங்களுடன் பின்வருமாறு இணைகின்றன. வாரிப் பெருக்கி வருவாய் உருவாக்கம். சனாதன தர்மம் அர்த்தம் இன்றி அறம் காக்கப்படாது என்கிறது. ஒரு அதிகாரி புதிய தொழில் மற்றும் வாணிப வழிகளை கண்டறிய வேண்டும். இதை சாணக்கியர் கோஷவிருத்தி என்கிறார். வளம்படுத்தல் வளர்ச்சி. வெறும் பணத்தை சேமிப்பது மட்டும் போதாது, அதை முதலீடு செய்து நாட்டின் வளத்தை சமூகம், விவசாயம் மற்றும் வணிகம் பெருக்க வேண்டும். இது யோகக்ஷேமம் என்ற தத்துவத்தின் ஒரு பகுதியாகும்.
உற்றவை ஆராய்தல், இடையூறு நீக்கல். ஒரு செயலை தொடங்கும்போது இயற்கையாலும் மனிதர்களாலும் எதிரிகளாலும் கள்வர்களாலும் வரும் தடைகளை முன்கூட்டியே கணிக்க வேண்டும். இது விக்ன நிவாரணம் என்ற நுட்பமான நிர்வாக திறமையை குறிக்கிறது. குறள் 513. அன்பு அறிவு தேற்றம் அவாவின்மை இந்நான்கும் நன்கு குடையான் கட்டே தெளிவு. விளக்கம். அரசன் மற்றும் நாடு மீது வைத்துள்ள அன்பு, காரியங்களை சிறப்பாகச் செய்யத் தேவையான அறிவு, எத்தகைய குழப்பத்திலும் நிலைகுலையாத மனத்தெளிவு, தேற்றம், பேராசை இல்லாத நிலை, அவாவின்மை ஆகிய இந்த 4 பண்புகளையும் உறுதியாகக் கொண்டவனிடமே ஒரு பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும். மகாபாரதம் சாந்தி பர்வம். அனுராகः ஸ்ருதம் பிரக்ஞா சௌச்சம் லோப விவர்ஜனம் பஞ்சைதே புருஷஸ்யேஹ குணாஹ ஸ்ரேயஸ்கராக ஸ்மிருதாக. விளக்கம். அன்பு, அனுராகः கல்வி அறிவு, ஸ்ருதம் கூர்மையான புத்தி, பிரக்ஞா மனத் தூய்மை, சௌச்சம் பேராசை இல்லாமை, லோப விவர்ஜனம் ஆகிய குணங்கள் கொண்டவனே ஒரு காரியத்தைச் செய்ய சிறந்தவன். இது வள்ளுவரின் 4 பண்புகளுடன் அப்படியே ஒத்துப்போகிறது. மனுஸ்மிருதி. சுத்த கர்ம குலான்விதான் தக்ஷான் விஸ்வஸ்தான் அபயான் ததா அவ்யசனினஹ தர்மபரான் நியோஜயேத் நரபுங்கவ. விளக்கம். தூய்மையான செயலுடையவர், திறமையுள்ளவர், தக்ஷான் நம்பிக்கைக்குரியவர், தேற்றம் பயமற்றவர் மற்றும் பேராசை போன்ற தீய பழக்கங்கள் இல்லாதவர்களை மட்டுமே பணியில் அமர்த்த வேண்டும். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 513 உள்ள 4 பண்புகள் சனாதன தர்மத்தின் யோகக்ஷேமம் மற்றும் அந்தகரணம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. அன்பு. ஒரு அதிகாரி தான் செய்யும் வேலையின் மீதும் நாட்டுத் தலைவன் மீதும் பற்று, அன்பு கொண்டிருக்க வேண்டும். இதுவே சுவாமி பக்தி எனப்படுகிறது. அன்பு இல்லை என்றால் அவன் வெறும் இயந்திரமாக செயல்படுவான். ஆபத்து நேரத்தில் காட்டிக் கொடுத்து விடுவான். அறிவு. சாஸ்திர ஞானம் மற்றும் அனுபவ அறிவு இரண்டையும் இது குறிக்கும். அறிவுடையார் எல்லாம் உடையார் என்பது வள்ளுவம். புத்திர் யஸ்ய பலம் தஸ்ய என்பது சனாதன தர்மம். தேற்றம். இக்கட்டான சூழலில் மன உறுதியோடு முடிவெடுக்கும் திறன். பகவத்கீதையில் கண்ணன் இதனை திருதி என்கிறார். குழப்பமான நேரத்தில் தெளிவான புத்தியுடன் இருப்பவனே சிறந்த நிர்வாகி. அவாவின்மை. அலோப நிஷ்காம. பேராசை, லோபம் ஒருவனின் அறிவை அழித்துவிடும். ஆசை அருமின் என்கிறது திருமந்திரம். பேராசை இல்லாத அதிகாரியே ஊழலுக்கு இடம் கொடுக்காமல் நேர்மையாக செயல்படுவார். குறள் 514. எனை வகையான் தேறியக் கண்ணும் வினை வகையான் வேறாகும் மாந்தர் பலர். விளக்கம். அறம், பொருள், இன்பம், உயிரச்சம் என எல்லா வகைகளாலும் ஆராய்ந்து தெளிந்த பிறகும் ஒரு செயலை செய்யத் தொடங்கும்போது அதன் நடைமுறை சிக்கல்களால் அல்லது அதிகாரத்தால் தம் இயல்பிலிருந்து மாறிப்போகும் மனிதர்கள் உலகில் பலர் உள்ளனர். சோதனை வேறு, செயல்முறை வேறு. மகாபாரதம் சாந்தி பர்வம். யதா யதா ஹி புருஷः கல்யாணே குருதே மனः ததா ததாஸ்ய சர்வார்த்தாக சித்யந்தே நாத்ர சம்சயः பின்னரூபாக ஹி மர்த்யானாம் கர்மாணிச்ச பிருதக் பிருதக். விளக்கம். மனிதர்களின் எண்ணங்கள் எப்போதும் ஒரே நிலையில் இருப்பதில்லை. சோதனைகளின் போது ஒரு விதமாகவும், அதிகாரம் மற்றும் செயல் என்று வரும்போது வேறு விதமாகவும், அதாவது பின்ன ரூபாக அவர்கள் மாறுவார்கள். செயலில் இறங்கும்போதுதான் ஒருவனின் உண்மையான பலமும் பலவீனமும் வெளிப்படும். மனுஸ்மிருதி. அமாத்யான் சர்வதா பஷ்யேத் காரிய காலேஷு விக்ருதான் லோபாத்வா யதிவா மோஹாத் விக்ரியந்தேஹி மானவாக. விளக்கம். காரியம் நடக்கும் காலத்தில் அதிகாரிகள் மாறுபடுகிறார்களா என்பதை அரசன் எப்போதும் கவனிக்க வேண்டும். ஏனெனில் மனிதர்கள் பேராசையாலோ அல்லது அதிகார மயக்கத்தினாலோ தாங்கள் முன்பு இருந்த நிலையிலிருந்து மாறிவிடுவார்கள். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம்.
திருக்குறள் 514 உள்ள வினை வகையான் வேறாகும் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் மாயை மற்றும் பிராரப்த கர்மா ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. சந்தர்ப்பச் சூழல். சனாதன தர்மம் ஆபத் தர்மம் மற்றும் சந்தர்ப்பங்களைப் பற்றி விரிவாக பேசுகிறது. ஒருவன் சோதனையின் போது நேர்மையாக தோன்றலாம், ஆனால் கையில் அதிகாரம் வரும்போது அவனது ஸ்வபாவம் என்ற இயல்பு மாறக்கூடும். இதை வள்ளுவர் வேறாகும் மாந்தர் என்கிறார். மாயையின் செல்வாக்கு. எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் மாயை யாரை எப்போது ஆட்கொள்ளும் என்று கூற முடியாது. ஒரு வேலையை செய்யும்போது ஏற்படும் சவால்கள் அல்லது வரும் புகழ் ஒருவனின் அகங்காரத்தை தூண்டி அவனை ஆரம்பத்திலிருந்த குணத்திலிருந்து மாற்றிவிடும். இது கிரியமான கர்மா. ஒரு காரியத்தை செய்யத் தொடங்கும்போது ஏற்படும் புதிய தொடர்புகளும் மற்றும் அழுத்தங்களும் ஒருவனின் பழைய தீர்மானங்களை சிதைக்கக்கூடும். இதனால்தான் சனாதன தர்மம் நித்திய கண்காணிப்பை வலியுறுத்துகிறது. குறள் 515. அறிந்தாற்றுச் செய்கிற்பார்க்கு அல்லால் வினைதான் சிறந்தானென்று ஏவற்பாற்றன்று. விளக்கம். ஒரு செயலைச் செய்யும் முறையை தெளிவாக அறிந்து அதைச் செய்யும்போது வரும் இடையூறுகளைப் பொறுத்துக் கொண்டு அந்த செயலை வெற்றிகரமாக செய்து முடிக்க வல்லவனிடமே அந்த வேலையை ஒப்படைக்க வேண்டும். அவன் நமக்கு மிகவும் நெருக்கமானவன், சிறந்தான் என்பதற்காக மட்டும் அவனிடம் வேலையை ஏவக்கூடாது. மகாபாரதம் உத்யோக பர்வம். அவிநய மனுத்தமம் வித்தி புருஷஸ்ய அசக்திம் நஹி சக்தஹ பிரியோபி ஸ்யாத் அசக்தஹ கிம் கரிஷ்யதி. விளக்கம். ஒருவன் நமக்கு மிகவும் பிடித்தமானவன் என்பதற்காக அவனிடம் பொறுப்பை ஒப்படைப்பது அறிவீனம். அவனுக்கு அந்த செயலை செய்ய வல்லமை இல்லை என்றால் அவனால் எத்தகைய நன்மையும் விளையாது. திறமையே முதன்மையானது, தனிப்பட்ட அன்பு அல்ல. மனுஸ்மிருதி. யதா கார்யேஷு சமர்த்வான் வித்யாத் புருஷம் பகூன் ததா காரிய விசேஷேஷு நியுஞ்சியாத் தக்ஷ தக்ஷயான். விளக்கம். ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்து முடிப்பதில் திறமை வாய்ந்தவர்களை அடையாளம் கண்டு அந்தந்த வேலைகளுக்கு ஏற்றவாறு அவர்களை நியமிக்க வேண்டும். திறமை குறைந்தவர்களை வெறும் உறவினர் என்பதற்காக பணியில் அமர்த்துவது ராஜ்யத்தின் அழிவிற்கே வழிவகுக்கும். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 515 உள்ள அறிந்தாற்றிச் செய்கிற்பார்க்கு என்ற தத்துவம் சனாதன தர்மத்தின் அதிகார தத்துவம் மற்றும் யக்ன பாவனை ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. அறிந்து ஞானம். சனாதன தர்மம் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன் அந்த செயலின் நுணுக்கங்களை அறியும் சாஸ்திர ஞானம் அவசியமென்கிறது. இது வெறும் ஏட்டுக்கல்வி அல்ல, செயல்முறை அறிவு. ஆற்றி திதிக்ஷா. வேலையை செய்யும்போது வரும் கஷ்டங்களை சகித்துக்கொள்ளும் பண்பை சனாதன தர்மம் திதிக்ஷா என்கிறது. பொறுமையில்லையெனில் பாதியிலேயே வேலையை விட்டுவிடுவார்கள். இதைத்தான் வள்ளுவர் ஆற்றி என்கிறார். செய்கிற்பார்க்கு கர்ம கௌஷலம். பகவத்கீதையில் யோகஹ கர்மசு கௌஷலம் என்று கண்ணன் கூறுகிறார். ஒரு செயலை நேர்த்தியாக செய்யும் கலையையே தர்மம் போற்றுகிறது. நிஷ்பக்ஷபாதம் அன்பயஸ்ட் டிசிஷன். சனாதன தர்மம் பக்ஷபாதம் என்ற ஒரு தலைப்பட்சமான அன்பு காட்டுவதை அதர்மமாக கருதுகிறது. தனக்கு வேண்டியவன் என்பதற்காக தகுதியற்றவனை பணியில் அமர்த்துவது ராஜ்யத்தின் அழிவிற்கே வழிவகுக்கும். குறள் 516. செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல். விளக்கம். ஒரு காரியத்தை செய்யத் தொடங்கும் முன் 3 விஷயங்களை மிகத் துல்லியமாக ஆராய வேண்டும். செய்வானை நாடி, அந்த வேலையை செய்யக்கூடிய தகுதியான நபர் யார்? வினை நாடி, அந்த செயலின் தன்மை மற்றும் அதன் சிக்கல்கள் என்ன? காலத்தோடு, அந்த செயலை செய்வதற்கு ஏற்ற காலம் எது? இவற்றை நன்கு ஆராய்ந்து அந்த சூழலுக்கு பொருந்துமாறு எய்த உணர்ந்து செயல்பட வேண்டும். மகாபாரதம். தேசகால விபாக விபஹா புருஷக்ஷம உபேத கிருதஹா காரிய காரிய வினிச்சயே யோ ஜானாதி ச பண்டிதஹா. விளக்கம். இடம் மற்றும் காலத்தின் வேறுபாட்டை அறிந்தவனும் ஒரு மனிதனின் திறமையை அறிந்து அவனிடம் வேலையை ஒப்படைப்பவனும் செய்ய வேண்டியது செய்யத்தகாதது எவை என்று முடிவு எடுப்பவனுமே அறிஞன் ஆவான். மனுஸ்மிருதி.
சமீக்ஷ்ய சதேஷ காலௌ ச சக்திம் சௌஷதமேவ ச யதார்ஹதः சம்பிரணயேத் புருஷேஷு ததா விதி. விளக்கம்: இடம், காலம், அதிகாரியின் ஆற்றல் மற்றும் தேவையான கருவிகள் மற்றும் ஆதாரங்கள் ஆகியவற்றை நன்கு ஆராய்ந்து எவருக்கு எது தகுதியோ அதற்கேற்ப ஒரு காரியத்தை செயல்படுத்த வேண்டும். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 516 உள்ள காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் என்ற தத்துவம் சனாதன தர்மத்தின் பஞ்சாங்க காரணி மற்றும் யுக்தி ஆகியவற்றுடன் பின்வரும்வாறு இணைகிறது. புருஷகாரம், ஹியூமன் எஃபர்ட், செய்வானை நாடி என்பது மனித ஆற்றலை மதிப்பிடுவது. சனாதன தர்மத்தில் விதியை விட கைமுயற்சிக்கு அதிக முக்கியத்துவம் உண்டு. சரியான வேளையில் சரியான ஆள் அமர்த்தப்பட வேண்டும். கால ஞானம், டைம் விஸ்டம். சனாதன தர்மத்தில் காலம் ஒரு தெய்வமாகவே கருதப்படுகிறது. எந்த ஒரு செயலுக்கும் ஒரு சரியான முகூர்த்தம் அல்லது காலம் உண்டு. காலம் அறிதல் என்பது ராஜதந்திரத்தின் ஒரு முக்கிய அங்கம். யுக்தி, ஸ்ட்ராட்டஜி. ஒரு வினைக்கும் செய்வானுக்கும் இடையே உள்ள தொடர்பை புரிந்து கொள்வதே யுக்தி. வள்ளுவர் கூறும் எய்த உணர்ந்து என்பது சூழலுக்குத் தக்கவாறு திட்டங்களை மாற்றி அமைக்கும் தன்மையை குறிக்கிறது. த்ரீசக்தி, 3 பவர்ஸ். சனாதன தர்மம் ஒரு மன்னனுக்கு 3 சக்திகள் அவசியம் என்கிறது. பிரபு சக்தி, அதிகாரம், உற்சாக சக்தி, முயற்சி மற்றும் மந்திர சக்தி, ஆலோசனை அல்லது அறிவு. இந்த 3ஐயும் ஒருங்கே பயன்படுத்துவதே வினை நாடி செயல் என்பதாகும். குறள் 517. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல். விளக்கம்: இந்த செயலை இந்த உபாயத்தினால் இவன் செய்து முடிப்பான் என்று பலவாறாக ஆராய்ந்து பார்த்த பிறகு அந்த பொறுப்பை அவனிடம் முழுமையாக ஒப்படைக்க வேண்டும். மகாபாரதம். யோ யஸ்மின் கர்மணி குஷலஹ தம் தஸ்மின்னேவ யோஜயேத் கர்மபுத்தி சமாயுக்தம் தத் சாத்ய சாதனைஹி சக. விளக்கம்: எவன் எந்த வேலையில் வல்லவனோ அவனையே அந்த வேலையில் அமர்த்த வேண்டும். அந்த செயலை செய்ய தேவையான புத்தி மற்றும் அந்த செயலை செய்து முடிக்க தேவையான கருவிகள், சாதனைஹி, அவனிடம் உள்ளனவா என்பதை உறுதி செய்த பிறகே அவனிடம் பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும். மனுஸ்மிருதி. காரிய சக்தியானுகுண்யேன புருஷான் அபிலக்ஷயேத் தேஷு தத் காரிய நிக்ஷேபம் குறியாத் வித்யாத் புருஷः சதா. விளக்கம்: மனிதர்களின் செயல்திறனை ஆராய்ந்து அவர்களை அடையாளம் காண வேண்டும். பின்னர் அந்தந்த திறமைக்கேற்ற பணிகளை அவர்களிடத்தில் விட வேண்டும். இதுவே நாட்டின் வளர்ச்சிக்கு சரியான வழியாகும். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 517 உள்ள இதனை இதனால் இவன் முடிக்கும் என்ற தத்துவம் சனாதன தர்மத்தின் யோக்யதை மற்றும் அதிகார பேதம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. யோக்யதை, காம்பிடன்ஸ். சனாதன தர்மம் எந்த ஒரு பொறுப்பிற்கும் யோக்யதை மிக முக்கியம் என்கிறது. இதனை என்பது இலக்கையும், இதனால் என்பது வழிமுறையையும், இவன் என்பது நபரையும் குறிக்கிறது. இந்த 3ஐயும் இணைப்பதே யோக்யதை. அதிகார பேதம், டிஃபரன்சியேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. வேதாந்தத்தில் எல்லோருக்கும் எல்லா உபதேசங்களும் வழங்கப்படுவதில்லை. ஒருவரின் தகுதிக்கேற்பவே கல்வி வழங்கப்படுகிறது. அதுபோலவே நிர்வாகத்தில் அனைவரும் சமம் என்ற கொள்கை பொருந்தாது. திறமைக்கேற்ப பணிகளை பிரிப்பதே தர்மம். அர்ப்பணம், டெலிகேஷன். அவன்கண் விடல் என்பது பொறுப்பை முழுமையாக ஒப்படைப்பதை குறிக்கும். சனாதன தர்மத்தில் ஒருவன் தன் கடமையை ஸ்வதர்மம் செய்யும்போது தலைவன் அடிக்கடி தலையிடக்கூடாது. ஒருமுறை ஆய்ந்து முடிவெடுத்த பின் அந்த அதிகாரியை சுதந்திரமாக செயல்பட விடுவதே தர்மத்தின் வழி நின்ற நிர்வாகம். நிமித்த மாத்திரம், இன்ஸ்ட்ருமெண்டல் காஸ். ஒரு காரியத்தை செய்ய தேவையான கருவி இதனால் என்பதை ஒரு தலைவன் அறிந்திருக்க வேண்டும். சரியான கருவியைக் கொண்டு சரியான நபர் மூலம் ஒரு செயலை செய்வது இறைத்தன்மை வாய்ந்த திட்டமிடலுக்கு சமம். குறள் 518. வினைக்குரிமை நாடிய பின்றை அவனை அதற்குரியனாகச் செயல். விளக்கம்: ஒருவன் ஒரு தொழிலை செய்வதற்கு உரியவன் என்று ஆராய்ந்து முடிவு செய்த பிறகு
அந்த வேலையை அவன் தடையின்றி செய்து முடிப்பதற்குத் தேவையான அதிகாரத்தை அவனுக்கு அளித்து அவனை அந்த பதவிக்கு உரியவனாக ஆக்க வேண்டும். மகாபாரதம். யஹ் கஷ்சித் கர்மணி சக்தஹ ஸ்யாத் தஸ்ய பூஜாம் பிரயோஜயேத் தஸ்மை தத் அதிகாரம் ச தத்யாத் சர்வம் அகண்டினம். விளக்கம்: ஒருவன் ஒரு காரியத்தை செய்ய வல்லவன் என்று தெரிந்தால் அவனுக்கு உரிய மரியாதையை செய்ய வேண்டும். மேலும் அந்த பணியை செய்யத் தேவையான முழுமையான அதிகாரத்தை அவனுக்கு துண்டுபடாமல் வழங்க வேண்டும். மனுஸ்மிருதி. தத் கர்மக்ஷம புருஷம் தத் பதே வினிவேஷயேத் ரக்ஷேத் தம் சர்வதா ராஜா ஸ்வபுத்திரம் இவ சர்வதா. விளக்கம்: எந்த பணிக்கு எந்த மனிதன் தகுதியானவனோ அவனை அந்த பதவியில் அமர்த்த வேண்டும். அவ்வாறு அமர்த்திய பின் அந்த அதிகாரி தன் கடமையை செய்யும்போது அரசன் அவனை தன் மகனைப் போல பாதுகாத்து தேவையான பலத்தை அளிக்க வேண்டும். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 518 உள்ள அதற்குரியனாகச் செயல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் ஸ்வதர்மம் மற்றும் அதிகார பலம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. அதிகாரப் பகிர்வு, டெலிகேஷன் ஆஃப் பவர். சனாதன தர்மத்தின்படி ஒரு மன்னன் எல்லா வேலைகளையும் தானே செய்ய முடியாது. தகுதியானவர்களுக்கு அதிகாரத்தை பிரித்துக் கொடுக்க வேண்டும். ஒருவனுக்கு ஒரு பொறுப்பைக் கொடுத்துவிட்டு அவனுக்கு தேவையான அதிகாரத்தை வழங்காமல் இருந்தால் அது அவனை அசக்தனாக ஆக்கிவிடும். ஸ்வதர்மம், இண்டிவிஜுவல் டியூட்டி. ஒருவன் ஒரு செயலுக்கு உரியவன் என்று நியமிக்கப்பட்ட பிறகு அந்த செயலே அவனது தர்மமாகிறது. அந்த தர்மத்தை செய்யவிடாமல் தடுப்பது அல்லது அதிகாரம் வழங்காமல் இருப்பது அதர்மம். வள்ளுவர் அதற்குரியனாகச் செயல் என்பதில் அந்த தார்மீக அதிகாரத்தையும் சேர்த்தே குறிப்பிடுகிறார். கௌரவம் ஆஃப் ஆஃபீஸ். ஒரு பதவியில் இருப்பவருக்கு அந்த பதவிக்குரிய கௌரவத்தை அரசன் அளிக்க வேண்டும். அப்போதுதான் மற்றவர்கள் அந்த அதிகாரியின் சொல்லுக்கு கட்டுப்படுவார்கள். சனாதன தர்மத்தில் ராஜ சாசனம் என்று அந்த அதிகாரியின் மூலம் செயல்பட வேண்டும். மன உறுதி. பொறுப்பை ஒப்படைத்த பின் அரசன் அந்த அதிகாரியின் மீது நம்பிக்கை வைத்து அவருக்கு பின்பலமாக இருக்க வேண்டும். இது அந்த அதிகாரியின் மன உறுதியை பெருக்கும். குறள் 519. வினைக்கண் வினையுடையான் கேண்மை வேறாக நினைப்பானை நீங்கும் திரு. விளக்கம்: தன் தொழிலில் வினைக்கண் மிகுந்த ஊக்கமும் திறமையும் கொண்டு செயல்படும் ஒரு அதிகாரியின் நட்பை கேண்மை சந்தேகித்தோ அல்லது வேறு விதமாகவோ வேறாக தவறாக கருதும் ஒரு தலைவனிடமிருந்து செல்வத் திருமகள் திரு நீங்கிவிடுவாள். மகாபாரதம். யோ நுக்தஹ குருதே காரியம் ஷக்தோ யுக்தஹ ஹிதப்ரியஹ தஸ்மினப்யசூயாம் யஹ குர்யாத் லக்ஷ்மி தஸ்மாத் அபக்ராமதி. விளக்கம்: சொல்லாமலேயே குறிப்பறிந்து நன்மைகளை செய்யும் திறமைசாலியான அதிகாரியின் மீது எவன் ஒருவன் பொறாமையோ அல்லது தேவையற்ற சந்தேகமோ கொள்கிறானோ அவனை விட்டு லக்ஷ்மி செல்வம் வெளியேறுவாள். இது வள்ளுவரின் நீங்கும் திரு என்ற கருத்துடன் அப்படியே பொருந்துகிறது. மனுஸ்மிருதி. விஸ்வஸ்தான் காரிய குஷலான் கர்த்ரூன் யஹ சம்பரித்யஜேத் அவிஸ்வாசாத் அதர்மேண தஸ்ய நஷ்யதி சம்பதஹ. விளக்கம்: நம்பிக்கைக்குரியவர்களையும் வேலையில் வல்லவர்களையும் அந்நியாயமாக சந்தேகித்து எவன் விலக்குகிறானோ அவனது செல்வங்கள் அனைத்தும் நசித்துப் போகும். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 519 உள்ள வேறாக நினைப்பான் என்ற எச்சரிக்கை சனாதன தர்மத்தின் லக்ஷ்மி கடாட்சம் மற்றும் சுஹ்ருத் என்ற சுற்றம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. லக்ஷ்மி நிலை பெறுதல். சனாதன தர்மத்தில் செல்வம் என்பது வெறும் பலம் மட்டுமல்ல, அது புருஷார்த்தங்களின் ஒரு பகுதி. ஒரு தலைவன் தன் பலமாக இருக்கும் அதிகாரிகளையே சந்தேகித்தால் அந்த நிர்வாக கட்டமைப்பு சீர்குலையும். நிர்வாகம் சீர்குலைந்தால் செல்வம் தானாகவே வெளியேறும். அப்யசூயை, மலீஸ் அல்லது என்வி. ஒரு அதிகாரியின் வளர்ச்சியைக் கண்டு தலைவனே பொறாவைப்படுவதை சனாதன தர்மம் மிகக் கொடிய குற்றமாக கருதுகிறது. தன் பணியை சரியாக செய்பவனை சந்தேகிப்பது தர்மஹானி, அதாவது அறம் அழிதல் ஆகும். விஸ்வாசம். ட்ரஸ்ட் ஆஸ் கேபிட்டல். ஒரு நிறுவனத்தின் அல்லது நாட்டின் உண்மையான மூலதனமே தலைவனுக்கும் தொண்டனுக்கும் இடையிலான நம்பிக்கைதான். அந்த நம்பிக்கையை வேறாக நினைத்தல் மூலம் சிதைக்கும்போது அந்த நாட்டின் செழிப்பு திரு மறைந்துவிடும். உற்சாகம். எந்தூசியாசம்.
வினையுடையான் என்பவன் மிகுந்த ஊக்கத்துடன் செயல்படுபவன். அவனை சந்தேகிப்பது அவனது ஊக்கத்தை கொலை செய்வதற்கு சமம். ஊக்கமில்லாத இடத்தில் ஸ்ரீ என்பது செல்வம் இருக்காது என்பது ஆன்றோர் வாக்கு. குறள் 520. நாடோறும் நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடாது உலகு. விளக்கம்: அரசு பணியை செய்பவன் தன் நெறியிலிருந்து மாறுபடாமல் கோடாமை இருக்கிறானா என்பதை மன்னன் நாள்தோறும் ஆராய வேண்டும். நிர்வாகம் நேர்மையாக நடந்தால் இந்த உலகமே தன் நிலையிலிருந்து மாறாமல் கோடாது செம்மையாக நடக்கும். மகாபாரதம். சாரை பஷ்யேத் நரபதிஹி சர்வம் காரிய வினிச்சயம் ந குருஷம் அப்பரீக்ஷைவ விஸ்வசேத் காரிய காரணம். விளக்கம்: மன்னன் தன் ஒற்றர்கள் சாரை மூலம் நாள்தோறும் எல்லா அரசு வேலைகளையும் கண்காணிக்க வேண்டும். அதிகாரிகள் தங்கள் கடமையிலிருந்து தவறுகிறார்களா என்பதை தொடர்ச்சியாக ஆராயாத மன்னன் தன் அதிகாரத்தை இழப்பான். மனுஸ்மிருதி. ஏ காரியகேபியக அர்த்தம் கிருஹ்ணீயுஹு பாபச்சேதசக தேஷாம் சர்வம் ஹரேத் ராஜா வினிவாசயேத்ச புரம். விளக்கம்: அரசு அதிகாரிகள் அவ்வப்போது பேராசையால் மக்களிடம் லஞ்சம் பெறவோ கடமையிலிருந்து தவறவோ வாய்ப்புண்டு. எனவே அரசன் அவர்களை எப்போதும் கண்காணித்து தவறு செய்பவர்களை தண்டிக்க வேண்டும். அதிகாரிகளின் நேர்மையே குடிமக்களின் அமைதிக்கு காரணமாகும். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 520 உள்ள நாடோறும் நாடுக என்ற தத்துவம் சனாதன தர்மத்தின் யோகக்ஷேமம் மற்றும் தர்ம ரக்ஷணை ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. நித்ய பரீக்ஷா டெய்லி ஆடிட். சனாதன தர்மம் அப்பிரமாதம் விழிப்புணர்வுடன் இருத்தல் என்பதை வலியுறுத்துகிறது. ஒரு மன்னன் பணிகளை ஒப்படைத்துவிட்டோம் என்று உறங்கிவிடக்கூடாது. அதிகாரம் மனிதனை சீரழிக்கக்கூடியது, கரப்ஷன் ஆஃப் பவர் என்பதால் அந்த தீமை அண்டாமல் இருக்க நாடோறும் கண்காணிப்பு அவசியம். யதா ராஜா ததா பிரஜா. மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி. வள்ளுவர் கோடாமை கோடாது உலகு என்கிறார். அதாவது நிர்வாகம் சரியாக இருந்தால் உலகம் சரியாக இருக்கும். சனாதன தர்மமும் ஆட்சியாளர் நேர்மையாக இருந்தால் அந்த நாட்டில் பருவமழை தப்பாது, மக்கள் அறநெறியில் வாழ்வர் என்று கூறுகிறது. பிரஜாரக்ஷணம். அதிகாரிகளின் நேர்மையின்மைக்கு சாதாரண மக்களே பலியாகிறார்கள். அவர்களை காப்பது மன்னரின் தர்மம். சனாதன தர்மத்தின்படி ஒரு மன்னன் தன் அதிகாரிகளின் தவறுகளுக்கு தானும் பொறுப்பேற்க வேண்டும். எனவேதான் நாடோறும் நாடுதல் அவனது தார்மீக கடமையாகிறது.